சார்லட் டில்பரி ஃபவுண்டேஷன் வந்து நல்லதா, ஆக்சிடைஸ் ஆகுதா, கலர் சேஞ்ச் ஆகுதா, இது எந்த ஸ்கின் டைப்புக்கு யூஸ் பண்ணலாம், இதை பத்தியா நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்கறீங்க. சோ அதுக்கான விளக்கம் தான் இந்த வீடியோல இருக்க போகுது. கைஸ், இந்த பொதுவாவே இந்த ஃபவுண்டேஷனை வந்து நீங்க யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும், கண்டிப்பா இதுல வந்து பிக்மெண்டேஷன் கூட இருக்கு. ஈவன் என்ன கலரா இருந்தாலும் பிக்மெண்டேஷன் வந்து கூட இருக்கு. சோ அந்த பிக்மெண்டேஷன் உங்களோட ஸ்கின்ல இருந்து வர நேச்சுரல் ஆயில்ஸும் சேர்ந்து ஆக்சிடைஸ் ஆகுறதுக்கு தள்ளப்படுது. ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்குது, ஆயிலி ஸ்கின் இருக்குது. நீங்க ஒரு மேக்கப்பை வந்து கம்ப்ளீட் பண்ண போறீங்கன்னா இதை வந்து அவாய்ட் பண்ணலாம். அதுலயும் வந்து ஸ்கின் டைப் வந்து 1000க்கு மேல இருக்கு. நாங்க 4-5 பிரிச்சு வச்சிருக்கோம். சோ உங்களோட கைஸ் உங்களுக்கு பார்க்க தெரியும், உங்களோட ஸ்கின் டைப்புக்கு உங்களுக்கு ஆக்சிடைஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றீங்கன்னா வேற ஒன்றையும் யோசிக்க தேவையில்ல, இந்த ஃபவுண்டேஷன் தான் யோசிச்சுட்டு நீங்க ஃபவுண்டேஷன் வந்து மாத்தலாம். நெக்ஸ்ட், இந்த ஃபவுண்டேஷன்ல வந்து ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது, அதாவது வாசனை, அதாவது பெர்ஃபியூம் இருக்குது. சோ அது வந்து இரிட்டேட் பண்ணும் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்சிட்டிவான ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் தொடர்ந்து யூஸ் பண்ண வந்து கூடாது. சோ கைஸ், சென்சிட்டிவா இருக்கிற ஒரு பிரைட் இருக்கிறாங்கன்னா இதை வந்து நீங்க தவிர்த்து கொள்ளலாம். அதே மாதிரி இது ஃபாஸ்டா ட்ரை ஆகுறபடியால ஃபாஸ்டா நீங்க ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி சம்டைம்ஸ் ஃபைன் லைன்ஸ் அதுகளுக்கு போய் செட்டில் ஆகணும். செட்டில் ஆகினா கொஞ்சம் டைம் போகக்குள்ள கேக்கியா வரும், இல்லைன்னா அந்த வெடிச்ச மாதிரி உங்களுக்கு பாக்குறதுக்கு பிரிம்பா தெரியும் அந்த வெடிப்புகள். சோ இப்படியான ஃபவுண்டேஷன் யூஸ் பண்றீங்க, இப்படியான ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த ஃபவுண்டேஷன் வந்து தவிர்த்து கொள்ளலாம்.